ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். ஓடாத கடிகாரங்கள் வீட்டில் இருக்கலாமா, அதே போல் இயங்காத சில கருவிகள் இருக்கும். வாஷிங் மிஷின் ஒர்க் பண்ணது அப்படியே போட்டு வச்சுருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்ணதை அப்படியே போட்டு வச்சுருப்போம். இது போல் இயங்காத கருவிகள். அதே போல் துணியை எடுத்து வந்து வச்சுருப்போம். நிறைய கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க சில இடங்களில், அதை போடாமலே வச்சுருப்போம்ல. அதே போல் சில துணிகள். இப்போ மூணுத்தையும் மெயினாக பாருங்கள். ஓடாத கடிகாரங்கள், இயங்காத கருவிகள், பயன்படுத்தப்படாத ஆடை அணிகலன்கள். இது மூணும் ஒரு வீட்டில் இருந்தால் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டாப்பிக்கையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நிறைய சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயந்தான், மறுக்கக்கூடாத விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமும் அந்த ஒரு வேலையை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வீட்டில் ஓடாத கடிகாரம் இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இயக்கம் வந்து எப்போதுமே நின்று போயிடக்கூடாது இல்லையா. காலம், அதாவது கடிகாரம் வந்து காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். காலம் அப்படின்னு வந்தாலே அது கிட்டத்தட்ட சனி பகவானை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். நேரம், காலம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சொல்லுவாங்க, இந்த வெள்ளம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது, நிவாரணப் பணிகள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன வைப்பாங்க. போர் அப்படிங்கிறது வந்து செவ்வாய், காலம்ங்கிறது சனி, அடிப்படைங்கிறது சூரியன். ஆதிதான சூரியன், அப்போ அடிப்படைங்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டில் வந்து கடிகாரம் வந்து இயங்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, பார்த்துட்டே இருப்பாங்க, மணி தப்பாக காட்டும். சரி, இன்றைக்கி ஈவினிங் வந்து அதுக்கு ஒரு பேட்டரியை மாற்றிடுன்னு நினச்சிட்டே போவாங்க. கடைசியாக மாற்ற முடியாமலே போயிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா அது 20 நாள் 30 நாள் 1 மாதம் கூட நிறைய இடங்களில் இருக்கும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அது வந்து நிறைய நிறுவனங்கள்லேயே இருக்கும். ஒரு ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா தொடர்ந்து கடிகாரம் அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கும். 5:55 தான் காட்டிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்குல்ல. இந்த ஓடாத கடிகாரங்கள் வந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது முதல் கேள்வியை பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிறுவனமோ ஒரு வீட்டிலே இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சம்பந்தப்பட்டிருந்தால், இது ரொம்ப மெயினாக கவனிக்கணும். சூரியனும் சனியும் சம்பந்தப்பட்டிருந்தால் ஒரு வீட்டில், அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடிகாரம் வந்து நின்று போகிறதை நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்கலாம். ஏன்னா இந்த சூரியன் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதையுமே வந்து தொடர்ச்சியாக செய்ய முடியாத ஒரு செயலை ஏற்படுத்தும். இது எப்படி சூரியன் சனி காம்பினேஷன்னா, சனி வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா 3, 7, 10ஆம் இடங்களை பார்வை செய்யும்ல. அந்த இடத்துல சூரியன் இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில். அப்படி இல்லைன்னா சூரியனும் சனியும் எதிர் வீடுகள் 7ஆம் வீட்டுகளில் இருக்கலாம், அல்லது சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கலாம். இது எப்படி இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இது வந்து பல விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு கடிகாரம் வந்து தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கணும் இல்லையா. ஒரு நிமிஷம் தவறாக போட்டினா கூட அது சில மாற்றங்களை உருவாக்கிடும் இல்லையா. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய, ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடிகாரம் வந்து இயங்காமல் இருந்ததுன்னா மற்ற வேலைகள் எல்லாம் தடைபடுங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம். இதுக்கு தான் என்ன சொல்கிறது, அந்த சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கை கடிகாரங்களை கட்ட மாட்டாங்க. இந்த கை கடிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வெரைட்டியாக வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கை கடிகாரங்கிறது அவங்களுக்கு எப்போதுமே அந்த கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கையில் எந்த விதமான பொருளும் போட்டுக்க மாட்டாங்க. ரொம்ப கம்பல் பண்ணால் சின்னதாக ஒரு மோதிரம் மட்டும் போட்டுப்பாங்க. ஏன்னா வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்களேன்ட்டு கடிகாரம் கமிச்சிக்க மாட்டாங்க, பிரேஸ்லெட்டு பூமிக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியனும் சனியும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஓடாத கடிகாரம் வீட்டில் ரொம்ப நாள் தங்கிட்டு இருந்ததுன்னா நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள், ஒரு ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தது நம்மளோட பொருளாதார வளர்ச்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். எந்த விஷயமே நினச்ச மாதிரி செய்யவே முடியாது. இதில் பார்த்திங்கன்னா கடிகாரத்தை சரி பண்ணி வைக்கும்போது சில மாற்றங்கள் வந்து அடிப்படையாக நிகழ்ந்து வருங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனிச்சுக்கணும். இது என்னடா அது, ஒரு பட்டில் வந்து அஜித் வந்து கண்ணாடியை திருப்பினா வண்டி ஓடுது, கண்ணாடி இந்த பக்கம் திருப்பினா ஓடலைங்கிற மாதிரி நினச்சிக்கக்கூடாது. இது எல்லாமே கிரகங்களோட இயக்கமோதோடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கடிகாரத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி அப்படின்னு ஒன்று வரப்போகிறோம். அந்த கடிகாரத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி, இந்த பேட்டரிங்கிறது வந்து நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், மின்கலம்னு சொல்லுவோம். அது சின்ன பேட்டரியாக இருக்கட்டும், பெரிய பேட்டரியாக இருக்கட்டும், இல்லை சின்ன துளியாக இருக்கக்கூடிய பேட்டரியாக கூட இருக்கட்டுமே, இந்த பேட்டரி அப்படின்னு வந்தாலே அது வந்து செவ்வாயும் சனியும் சம்மந்தப்படக்கூடிய ஒரு விஷயம். செவ்வாயும் சனியும் சம்மந்தப்பட்டால் தான் மின்சாரத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
பொறியியல் துறையில் பார்த்திங்கன்னா இயங்கக்கூடிய கருவிகள் எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டால் தான் அந்த கருவிகளோட இயக்கம் இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்குல்ல, இது இயங்காமலே இருக்கும், ரிப்பேராகவே இருக்கும். எத்தனை தடவை கூப்பிட்டாலும் ஆட்கள் சில நேரங்களில் வரமாட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு நம்ம ஏதோ ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா பணம் இல்லாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது சிக்கல் ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த பழுதடைந்த கருவிகள் வந்து வீட்டில் இயங்காமலே இருக்குல்ல, அப்படி ஏதாவது ஒரு கருவிகள் இயங்காமலே இருந்ததுன்னா அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டோட வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ யார் வீட்டிலலாம் செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டு இருக்கோ அவர்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி எந்திரங்கள் பழுதாகி இருக்கும். அப்போ எந்திரங்கள் பழுதாகி இருக்கிறத எவ்வளவு தான் கஷ்டமாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடணும். இப்போ செவ்வாய் சனியோட ராகு சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் அதிக அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். இதோட இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து பார்த்துட்டே வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த புதன் சனி சம்மந்தப்பட்டிருக்கும். இதோட அதாவது செவ்வாய் சனியோட புதன் சம்மந்தப்பட்டதுன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா செல்ஃபோன் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அதை என்னென்ன தான் சர்வீஸ் பண்ணாலும் மாற்ற முடியாது. சரி, அந்த செல்ஃபோனை மாற்றலாம் அப்படின்னு நினச்சா கூட பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பண நெருக்கடி வந்திருக்கும். இது வந்து பேஸாக தான் எடுத்துக்கணும். உண்மையிலே செல்ஃபோன் வந்து பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க ஜாதகத்தில் புதன் பார்த்திங்கன்னா வக்கரத்தில் இருக்கலாம், இல்லை புதன் வந்து வேறு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் தொடர்பு சம்மந்தப்பட்ட பணிகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்படும். இதெல்லாம் நீங்கள் மெயினாக பார்த்துக்கிட்டே வரணும். இந்த உலகம் முழுவதும் பார்த்திங்கனாலே சக்கரங்களால் இயக்கப்படுகிறது அப்படிம்பாங்க. ஒரு மெஷினரிஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீலரில் ஆரம்பித்து எந்த மெஷின் பெரிய பெரிய கனரக மெஷின் வரைக்கும் எடுத்து பார்த்திங்கன்னா இயக்கமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு சக்கரம் சுற்றுற மாதிரியே தான் இயக்கும் இல்லையா. அதனால் கடிகாரத்தில் ஆரம்பித்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களோட இயக்கமே ஏதாவது ஒரு வகையில் சக்கரத்தோடு சம்மந்தப்பட்டது, சுக்கிரனுடைய சம்மந்தப்பட்டது. சக்கரம் அப்படின்னு வந்தாலே சுக்கிரன் தானே. அப்போ சுக்கிரனோட இயக்கத்தை நம்ம தடைப்படும் போது முதல்ல பொருளாதாரத்தில் அது கையை வைக்கிது. அது கடிகாரம் நின்று போனாலும் சரி, அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் நின்று போனாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சுக்கிரனுடைய அந்த ஆக்டிவேஷனை கடுமையாக பாதிக்கப்படுது. சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சக்கரங்களோட இயக்கத்தை நிறுத்தாமல் இருந்தாலே போதும். இன்னும் சில பேர் தவறான முடிவுகள்லாம் எடுத்துக்கிறாங்க. சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா அது ரொம்ப தவறான முடிவு. ஏன்னா இதை ஒரு குடும்பத்திலே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கிறதுனால அதனால தான் சொல்கிறது, வீட்டில் வந்து கடிகாரம் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா முதல்ல அதை பேட்டரியை மாற்றி அதை சர்வீஸ் பண்ணுங்கள். இல்லையா இதை ரிப்பேரே பண்ண முடியாதுன்னா அந்த கடிகாரத்தை தூக்கி எங்கேயாவது டேமேஜஸில் தூக்கி போட்டுடணும். அதை முதல்ல ஸ்க்ராப்பில் தூக்கி போட்டுடணும். அதே போல் பார்த்திங்கன்னா மெஷினரிஸ் திடீர்னு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகிடும், மிக்ஸி ரிப்பேர் ஆகிடும், வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடும். இதை ரொம்ப நாள் அப்படியே போட்டு வைக்காமல் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உடனுக்குடன் ரிப்பேரை சரி பண்ணுறீங்களோ ஃபேமிலியில் நடக்கக்கூடிய மற்ற தடைகள் எல்லாத்தையும் அது தடுத்து நிறுத்துங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ 2 விஷயத்தை பார்த்துட்டோம். 3வது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடங்களுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க, துணிமணிகளாக கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த இன்விடேஷன், இந்த வீடு கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு தாம்பூலத்தில் வச்சு பார்த்திங்கன்னா துணிமணிகள், பட்டுப்புடவைகள் மாதிரியெல்லாம் பரிசு பொருட்கள், வேட்டி சட்டையெல்லாம் வச்சு கூட கொடுப்பாங்கல்ல. இதெல்லாம் என்ன பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா வீட்டில் அப்படியே கிடக்கும். இது அப்படியே இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வகையில் வந்து பணத்தடையை வரவழைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் குறைந்தபட்சம் ஒரு வேட்டி வந்ததுன்னா ஒரு தடவை கட்டியாவது துவைச்சி போட்டு அவிச்சு வச்சிடணும். பட்டு புடவைகளாக இருக்கிற பட்சத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்கள் வந்து அதை தைச்சி வச்சுக்கணும். இப்போ ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கொடுக்குறாங்க இல்லையா. இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா சில வீட்டில் 20-30 அப்படியே குவிஞ்சு கிடக்கும். ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா அதை கொண்டு போய் டைலர் கடையில் கொடுத்து தைச்சி வாங்கிக்கணும். அப்படியும் இல்லையா வேறு யாருக்காவது நீங்கள் வந்து அதை யாருக்காவது கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடணும். இதுதான் வந்து ஒரு வீட்டில் அவசியமாக ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ நான் ஒன்று சொல்லிட்டு வரேன் பாருங்கள். ஒரு வீட்டில் வந்து கடிகாரம், இயங்கக்கூடிய கடிகாரங்கள் வந்து ஓடாமல் இருந்ததுன்னா முதல்ல அதை மாற்றிட்டு பேட்டரியை மாற்றி ஓட வச்சிடணும். அப்படி இல்லையா அதை என்ன பண்ணணும், அகற்றி வெளியில் எங்கேயாவது போட்டணும். அதையும் திரும்ப வீட்டில் வச்சுக்கக்கூடாது. அதே போல் டிவி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி சில பொருட்கள் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் அந்த ரிப்பேரை சரி பண்ண முடியுமோ அது நமக்கு வரக்கூடிய மற்ற தடைகளையும் நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குங்கிறது 2வது விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே போல் துணிமணிகளை வந்து எடுத்துகிட்டு வந்து போடாமலே ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களோட வளர்ச்சியும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தையும் தடை விதிக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால் கூடுமான வரைக்கும் புது துணிகளாக இருந்தால் கூட ஒரு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நினச்சி கூட காய வச்சு திரும்ப வச்சுக்கோங்க. தைக்க முடியாத துணிகளை டைலர் கடையில் கூட கொடுத்து வச்சிங்களே
தவிர திரும்ப வந்து அதை அப்படியே வீட்டில் வச்சுருக்கக்கூடாதுங்கிற ஒரு 3 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல காரணங்கள் சொல்லலாம். இப்போ வாஸ்து பார்க்குறவங்களும் சொல்லுவாங்க, எதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்கள்ல. என்னை பொறுத்தவரையில் இது எல்லாத்தையுமே வந்து உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், இந்த மாதிரி எல்லா பொருட்கள்த்தையும் கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துறதுனால எந்த இடத்துலையுமே அந்த கிரகங்களோட இயக்கத்தை தடை விதிக்கக்கூடாது. நான் இப்போ குறிப்பாக சொல்ல போனதுன்னா வீடு அப்படின்னு வரும்போது, வீடுங்கிறது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடம். அப்போ வீடுன்னு வரும்போதே காலபுருஷனுக்கு 4ஆம் இடம்னா அந்த இடத்துல சந்திரன் வந்துடும். சந்திரன் இயக்கத்தை நிறுத்தக்கூடாது. அப்போ 2ஆம் இடம்னு ஒரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுக்கிரன். அப்போ சந்திரன் சுக்கிரன் இயக்கத்தை நிறுத்திடக்கூடாதுங்கிறதுனால தான் வீட்டில் வந்து எந்த பொருள் ரிப்பேர் ஆனாலும் உடனே சர்வீஸ் பண்ணணும். இதை வந்து இதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லைனா அதை எங்கேயாவது ஓரத்தில் தூக்கி போட்டணும். ஈவன் துணிமணிகளையும் சேர்த்து சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். இதில் நீங்கள் வாஸ்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கிரக சேர்க்கைகளை எடுத்தாலும் சரி, இதை எப்போதும் சுத்தமாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.